கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்கே பார்க்கிறோம், சீஷர்கள் பயந்ததினாலே பயத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, நாம் சமாதானம் என்ற தலைப்பிலே இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த பகுதியிலே இயேசு வந்து உங்கள் நடுவே நின்று சமாதானம் என்று சொன்னார். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் வந்து நின்று இந்த சமாதானத்தை உங்களுக்கு கூறுகிறார். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானம் நிறைவாயிருக்கும். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். கடந்த வாரத்திலே அதை தான் நாம் தியானித்தோம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சமாதான பிரபுவாகிய தேவன், சமாதான காரணராகிய தேவன் அங்கு சொல்லுகிறதை நாம் தியானித்தோம். அதே சமாதான தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. அதே அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலும் அவர் மறுபடியும் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் அங்கு சீஷர்கள் ஒரு விதமான பயத்தோடு கூட அவர்கள் இருந்த அந்த வீட்டின் கதவுகளை பூட்டி கொண்டு அவர்கள் உள்ளே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் பயம். இன்றைக்கு அநேகர் பயத்து நிமித்தமாக சமாதானத்தை இழந்து தத்தளிப்போடு கூட அவர்கள் அமைதலற்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. இந்த பயம் எப்படி மனிதனுக்கு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கு ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அருமையாக படைத்து நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அவர்களை அருமையாய் அவர் வாழ வைத்திருந்தார். அவர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் சம்பாஷித்து வந்தார். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த பயம் வந்தது. அந்த பயத்தின் நிமித்தமாக அவர்கள் அங்கு பல விதமான ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து அவர்கள் பல துயரத்திற்குள்ளாக அவர்கள் சில அநேக காரியங்களை இழந்து போனவர்களாக அங்கு காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பயம் எதனால் வருகிறது? பாவத்தினாலே, கீழ்ப்படியாமல் போனதினாலே அங்கு பயம் வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வியாதிகள் வரும்பொழுது நமக்குள்ளாக பயம் வருகிறது. இந்த வியாதி நம்ம என்ன செய்யுமோ என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம். அல்லது இந்த வியாதி வந்த மற்ற மனிதர்களை ஒப்பிட்டு நாம் பார்க்கிறோம், எனக்கும் அதே போல சம்பவிக்குமோ என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம். அப்படிப்பட்டதான வியாதியினாலே அநேகர் இந்த பயத்துக்குள்ளாக செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சில நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நமக்குள்ளாக அந்த பயம் வருகிறது. மனிதர்கள் நம்ம என்ன செய்வார்களோ அல்லது என்ன பேசுவார்களோ என்று சொல்லி மனிதர்களாலே நாம் என்ன செய்கிறோம்? பயத்தை நாம் அனுபவிக்கிறோம். வேதத்திலே இதற்கு ஆதாரமாக நாம் பார்ப்போம். ஆனால் அங்கு கோலியாத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கும் பொழுது மனிதர்கள், ஜனங்கள் இந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். அந்த பயந்து கலங்கி போய் நிற்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான சில மனிதர்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் வரும் பொழுது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சீஷர்கள் இயேசுவோடு கூட படகிலே அவர்கள் பயணிக்கிறார்கள். அப்படிப்பட்டதான நேரத்திலே காற்றும் கடலும் கொந்தளிப்பை உண்டாக்குகிறது. அப்பொழுது சீஷர்கள் பயந்து, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி அவர்கள் அலறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சில சூழ்நிலைகள் பெருங்காற்றை போல அல்லது கொந்தளிக்கும் கடலை போல நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடும் பொழுது நமக்கு ஒரு விதமான பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே
நாளைய தினத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். நாளைய தினத்தில் இந்த பிரச்சனையை நான் எப்படி சந்திப்பேன், அல்லது நாளைய தினத்தின் ஆகாரத்திற்கு நான் என்ன செய்வேன், அல்லது வீட்டின் தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நாளைய தினத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அநேகர் பயத்தோடு கூட காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பயத்தை நீக்கி அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது எந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் பயத்தை எடுத்து போடும்படியாக அவர் உங்கள் நடுவே அவர் கடந்து வருகிறார். அவர் உங்கள் உள்ளத்திற்குள்ளாக கடந்து வருகிறார், அல்லது அவர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அந்த சமாதான காரணராகிய தேவன், சமாதான பிரபுவாகிய தேவன் உங்கள் பயத்தை நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் ஆண்டவரே பயத்தோடு கூட இந்த பயத்தின் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்களோ, இப்பொழுது அவருடைய பயத்தை எல்லாம் நீக்கி ஒரு பூரண சமாதானத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களை நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீராக. வியாதி நிமித்தம் பயந்திருப்பார்களானால் வியாதிகளை அவர்களை விட்டு விலக்கி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்களாலே பயந்திருப்பார்களானால் ஆண்டவரே, இந்த பயத்திற்கு நீர் விலக்கி தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக பயத்தோடு இருப்பார்களானால் சூழ்நிலைகளை எல்லாம் நீர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆமேன்.